வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் கைட்லைன்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணி நிறைய கைட்லைனை கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ஸ்லைடிங்கில் ஒரு நியூ அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்லைடிங் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து வேறு காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, வேறு காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மட்டும் டிசியை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு ரூலை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திகிட்ருக்காங்க. இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலில் சொல்லலையே சார் அப்படின்னு. அவங்க அலாட்மெண்ட் கொடுத்துருந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதில் கூட கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸுக்கு கீழே கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் எனி அதர் காலேஜஸில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து போனஃபைடை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்றது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதை மட்டும் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ கொண்டு வந்த நியூ ரூல், சரிங்களா? இந்த வருஷம் அவங்களே இன்டிமேட் பண்ணலை. ஸோ அது வந்து பாசிபிள் தான். அதனால் உங்களுக்கு சீட் வந்து கேன்சல் ஆகாத அளவுக்கு ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது, சார் நாளைக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டா சார்? நிறைய சேனலில் வந்து இல்லை, மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மண்டே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, கண்டிப்பாக அவங்க ஷெட்யூல் பண்ண படி பார்த்திங்கன்னா நாம் விசாரித்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டு கட்டாயமாக வருது, சரிங்களா? நாளைக்கு 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 12லேருந்து 15 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சிட்டிங்க. 17ஆம் தேதி கட்டாயமாக உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருது, சரிங்களா? சார் எத்தனை மணிக்கு சார் வரும், அதை நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க. ஸ்லைடிங் நியூ காலேஜ் அலாட் ஆகிருக்கிறப்போ கட்டாயமாக உங்களுக்கு மெயில் வரும் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட மை அப்ளிகேஷன் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் அலாட்மெண்ட் மறுபடியும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அந்த அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா எந்த காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டில் அலாட்மெண்ட் எடுத்தீங்க அதிலே அடுத்து ஸ்லைடிங்னால கிடைச்ச நியூ காலேஜஸோட டீட்டெயிலும் கிளியராக ஒரே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் சிவிக்கு போக தேவையில்லை. ஒரு தடவை தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஃபைனலாக உங்களுக்கு அலாட்மெண்ட் எப்போ ஆகுதோ அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு 1ஆம் தேதி உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட், சரியா? ஸோ ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி ஃபைனல் அலாட்மெண்ட். ஸோ அவங்க அன்னைக்கு வர்ற ஃபைனல் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் அந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் அப்போது உங்களுக்கு இந்த மெயில் வரும். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க மெயில் வரும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் எங்களுக்கு இதான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. கிளியராக இது மாதிரி ஒரு மெயில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. டியர் கேண்டிடேட், த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் காலேஜ் அண்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இஸ் அவைலபிள் இன் யுவர் டேஷ்போர்டு. சரியா? உங்களோட TNAU apply.comக்கு போங்க. உங்களுடைய லாகின், உங்களுடைய பேஜ் வந்து லாகின் பண்ணி பாருங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து, சரிங்களா? அதில் ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மெயில் வந்து உங்களுக்கு எப்போ வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதி ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் 1ஆம் தேதி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கு கட்டாயமாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெயிலை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ரிப்போர்ட் த ஃபைனல் அலாட்டட் காலேஜ் 18th. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 18ஆம் தேதி தான் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, சரிங்களா? ஏப்ரல் 18 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த ஃபைனல் அலாட்டட் காலேஜை வந்து நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ண போயிடணும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறப்போ என்ன கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பர்ஃபெக்டாக டேட்டா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜ் சென்ட் பண்ண ஒரு டேட்டா இருக்குது. அதை வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குறேன். ஹாஸ்டலுக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும், காலேஜுக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம கைட்லைன் பண்ணி கொடுப்போம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அது உங்களுக்கு 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், சரியா? ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தாண்டி அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஹேண்டட் ஓவர் டு TNAU. ஸோ நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் போனஃபைடு வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களே. சார் இந்த 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய எல்லாமே நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லாமே அங்கே என்னென்ன ஹேண்ட் அவுட் பண்ணிங்களோ அது எல்லாமே அவங்க இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ ஸ்லைடிங் கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட் இப்போது நமக்கு ஸ்லைடிங் நாளைக்கு ஸ்லைடிங் 1 வந்துடும். ஸோ அதோடு சேர்த்து நியூ அலாட்மெண்ட் வரும். அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்கும், சரிங்களா?
நியூ அலாட்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் கிடைக்க போகுது. மினிமம் உங்களுக்கு 400லேருந்து 500 வேகன்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா வேகன்சி பொசிஷனை அவங்க தெரிவிக்கலை. இப்போ வரைக்கும் தெரிவிக்க போகிறது ஸ்பாட் அட்மிஷன் டைமில் தான் அவங்க தெரிவிப்பாங்க. இது நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ கட்டாயமாக நாளைக்கு நிறைய பேருக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சரிங்களா 19லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு 2 நாள் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நாளைக்கு நியூவாக சீட் அலாட்மெண்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.